வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் நம்பர் தியரி டாப்பிக்கில் கான்குரன்ஸ் அண்ட் சால்வபிள் ரிலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இது ஒரு பார்ட் பி கொஷினு. கண்டிப்பாக இந்த மாடலில் ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், அதை மட்டும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். Determine if concurrences 8x concurrence to 10 modulo 6, 2x concurrence to 3 modulo 4, 4x is concurrence to 7 modulo 5 are solvable. Find the number of incongruent solutions when a congruence is solvable. So solvable இருந்தால் incongruent solutions என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் incongruent solutions எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான டேர்ம்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு இப்போ ட்ரை பண்ணலாம். நமக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதில் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. 3 கான்குரன்ஸ் வேல்யூ 8x கான்குரன்ஸ் டு 10 மாடுலோ 6, 2x கான்குரன்ஸ் டு 3 மாடுலோ 4, 4x கான்குரன்ஸ் டு 7 மாடுலோ 5. தனித்தனியாக நம்ம செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த கொஷின் கேட்குறாங்கன்னா இதுக்கு பேசிக்காக நமக்கு ஒரு தியரம் தெரிஞ்சிருந்தால் அதை டைரெக்டாக அப்ளை பண்ணாலே போதும், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கான்குரன்ஸ், இன்கான்குரன்ஸ், சால்வபிள் இந்த கண்டென்ட்டில் நமக்கு ஒரு கொஷின் கொடுக்குறாங்கன்னா இந்த தியரம் கண்டிப்பாக ஹைலைட் பண்ணியிருக்கணும். இந்த லீனியர் கான்குரன்ஸ் AX இஸ் கான்குரன்ஸ் டு B மாடுலோ M இஸ் சால்வபிள். அது சால்வபிள் எப்போ சொல்லுவோன்னா if and only if D divides B where D equivalent to A, N. இந்த AM மாடுலோ வேல்யூ இது ரெண்டுத்துக்கும் GCD வேல்யூவாக எக்ஸிஸ்ட் ஆகிற வேல்யூ டிவைஸ் பியாக இருக்கான்னு செக் பண்ணணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் ஒரு ஜிசிடி வேல்யூ பார்க்குறீங்க, அந்த ஆன்சர் மிடில் இருக்கிறத விட டிவைஸராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இஃப் D divides B then it has incongruent solution. இது சாட்டிஸ்ஃபை பண்ணால் நமக்கு D has incongruent solution. கண்டிப்பாக incongruent solutions எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கான்குரன்ஸ்லேருந்து சால்வபிள் வரீங்க, சால்வபிள் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா அதில் incongruent solution எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை நமக்கு கேட்டிருக்குது 8x கான்குரன்ஸ் டு 10 மாடுலோ 6. இதில் இது A வேல்யூ, இது B வேல்யூ, இது M வேல்யூ. ஸோ தனியாகவே எடுத்து எழுதிக்கலாம். A ஈக்குவல் டு 8, B M ஈக்குவல் டு 6, பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 10 இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரை. இப்போ நமக்கு ஏக்கும் எம்முக்கும் காமன் டிவைசர் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணுமா? D which implies D divides B. இந்த கண்டிஷன் தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 8க்கும் 6க்கும் GCD வேல்யூ பார்த்திங்கன்னா என்ன வந்திருக்கலாம்? 8ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா 4, 2 எழுதிக்கலாமா? இதில் 3, 2. இதில் காமன் டிவைசர்னால் 2 தான் இருக்குது. அப்போ 2 தான் ஆன்சராக வர முடியும். 2 divides 10, is it possible? Yes. 10 equivalent to 5 into 2 எழுதிக்கலாம். ஸோ ஓகே அப்படிங்கிறப்ப இட் இஸ் சால்வபிள் அண்ட் இட் ஹேஸ் எத்தனை இது 2 incongruent solutions மாடுலோ B. இந்த B வேல்யூவை பொறுத்து 2 incongruent solution எக்ஸிஸ்ட் ஆகலாம் அப்படி சொல்கிறோம். அவ்வளோதான். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 2x கான்குரன்ஸ் டு 3 மாடுலோ 4. அப்போ இங்கே ஏவோட வேல்யூ 2, ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3 அண்ட் எம்மோட வேல்யூ பார்த்திங்கன்னா 4. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏக்கும் எம்முக்கும் ஜிசிடி பார்க்கணும், ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும். அப்போ 2க்கும் 4க்கும் ஜிசிடி வேல்யூ பார்த்தா என்ன வந்திருக்கலாம்? 2 தான் வரப்போகுது. காமன் ஃபேக்டர் தானே, கிரேட்டஸ்ட்டு காமன் ஃபேக்டர். முதல்ல டிவிசிபிள் எழுதணும், அதில் காமனாக இருக்கிறதுன்னு அதில் கிரேட்டஸ்ட் வேல்யூ தான். ஸோ அப்போ 2 தான் வருது. பட் 2 டிவைட்ஸ் 3 பார்த்தீங்கன்னா இஸ் இட் நாட் பாசிபிள். ரெண்டுமே ப்ரைம் நம்பர், ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகாது. இட் ஹேஸ் நோ சொல்யூஷன். இந்த மாதிரி கொஷின்லாம் 1 மார்க் கொஷினே நமக்கு அதிகமாக கேட்பாங்க. ஸோ கேட்டாங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4x கான்குரன்ஸ் டு 7 மாடுலோ 5. இப்போ இங்கே இதோட ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4, பியோட வேல்யூ 7, எம்மோட வேல்யூ 5. அப்போ 4x கான்குரன்ஸ் டு 7 மாடுலோ 5. 4க்கும் 5க்கும் பார்த்தீங்கன்னா ஜிசிடி வேல்யூ 1. ஒரு ப்ரைம் நம்பர் வந்தாலும் நமக்கு ஜிசிடி வேல்யூ 1. 1 இஸ் டிவைட் 7னா கேட்டிங்கன்னா எஸ் 1னா 7 ஈக்குவலன் டு 1 into 7 எழுதிக்கலாம். The congruence is solvable and it has a unique solution of modulo 5. modulo 5 பேஸ்டாக தான் யூனிக் சொல்யூஷன் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். 1 எக்ஸிஸ்ட் ஆனா அப்படி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் எக்ஸிஸ்ட் ஆக போது, அது யூனிக் சொல்யூஷன் மட்டும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இன்றைக்கி பார்த்த செக்ஷனு. இந்த மாதிரி கொஷின் கேட்டால் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். இன்கான்குரன்ட் சொல்யூஷன், சால்வபிள் கேட்டாங்கன்னா நமக்கு இந்த தியரம் மட்டும் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். A, B, M இந்த வேல்யூ இருந்தால் ஏக்கும் எம்முக்கும் Dன்னு ஒரு வேல்யூ ஜிசிடி வேல்யூ நம்ம செக் பண்ணணும். அந்த D டிவைட்ஸ் பியாக இருந்ததுன்னா சால்வபிள் அண்ட் இட் ஹேஸிங் இன்கான்குரன்ட் சொல்யூஷன் அப்படின்னு மட்டும் நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கொஷினை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் ஆன்சர் கரெக்டாக எழுத முடிஞ்சதுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா திருப்பியும் ஒரு தடவை வீடியோ பார்த்துட்டு எழுதுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூனிட் 4 ரிலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.